விக்கிரவாண்டி டோல்ல இருந்து எல்லா கல்லையும் பண்ண போயிட்டு மில்லிகிராம் இருக்கு. அவருடைய பிளட்ல 686 மில்லிகிராம் ஆல்கஹால் இருக்கு. 300 இருந்தா போதுமானது. இப்போ குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கா. ஒரு தகவலின் அடிப்படையில் இவர் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இவருக்கு வழக்கு பதிவு செய்ய போறேன். அளவுக்கு அதிகமான மது போதையில லாரிய தாறுமாறா ஓட்டுனது மட்டும் இல்லாம லாரி ஓட்டுநர் அலப்பறையில ஈடுபட்டதா சொல்லப்படுது. ஏன் இது மாதிரி குடிச்சு சென்னை அம்பத்தூரை சேர்ந்தவரு ராஜா. இவரு லாரி ஓட்டுநர். சென்னையில இருந்து கம்பி லோடு ஏற்றிட்டு திருநெல்வேலிக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ வரும் வழியிலேயே அவரு மது அருந்தினதா கூறப்படுது. அளவுக்கு அதிகமா மது அருந்திட்டு அப்படியே லாரிய நெடுஞ்சாலையில இயக்கிட்டு வந்ததா கூறப்படுது. இதை தொடர்ந்து விக்கிரவாண்டி ரோந்து போலீசார் மற்றும் உளுந்தூர்பேட்டை போக்குவரத்து காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. போலீசார் உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலை பகுதியில அந்த லாரியை தடுத்து நிறுத்தி லாரி ஓட்டுநர் ராஜாவை பரிசோதனை செஞ்சு பார்த்ததுல அவரு அளவுக்கு அதிகமா மது அருந்தி இருந்திருக்கிறது தெரிய வந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் ராஜா மேல உளுந்தூர்பேட்டை போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு லாரியையும் கைப்பற்றி இருந்திருக்காங்க. அப்போ காவலர்கள் கிட்ட லாரி ஓட்டுநர் அலப்பறையில ஈடுபட்டதாகவும் கூறப்படுது. இந்த சம்பவத்தால நெடுஞ்சாலையில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.